நம்ம வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்குதுன்னா அதுக்கு காரணம் தனுசு தான். சிலருடைய இல்லங்கள்ல ஏதாவது ஒரு விசேஷம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கிரக பிரவேசம் வைப்பாங்க, ஒரு காது குத்து வைப்பாங்க, ஒரு சடங்கு வைப்பாங்க, ஒரு வளகாப்பு வைப்பாங்க, கல்யாணம் வைப்பாங்க. அப்ப பேரனுக்கு அடுத்து பேத்திக்கு அது இதுன்னு அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். அது காரணம் நம்ம வீட்ல அப்ப அவ்வப்போது உறவுகளோடு பேசுவது, உறவுகளோடு கலந்து நிற்பது, நண்பர்களோடு இணக்கமாக இருப்பது, வர்றவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் பரிசளிப்பது. அடிக்கடி நம்ம மத்தவங்களுக்கு பரிசளிக்கிறோம்னா நம்ம 9ஆம் இடம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த 9ஆம் இடம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை, நிறைவை நாம் மட்டும் இல்ல, நாம் நிறைவாக இருப்பது மட்டுமல்ல, மற்றவர்களையும் நிறைவாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப சேமிப்புக்குரிய கிரகம் என்றாலே அது குரு தான். அதனால ஆற்றல்களை சேமித்து வைப்பதும் குரு தான். அதனாலதான் 9ஆம் இடத்தை நாம எப்படி எடுத்துக்கிறோம்? நமக்கு எனர்ஜி சேவிங். எனர்ஜியை ரிசீவ் பண்றது 3ஆம் இடம். எனர்ஜி 3ஆம் இடம் பழுதுபட்டாலும் பிரச்சனை தான். 9ஆம் இடம் பழுதுபட்டாலும் பிரச்சனை தான். அதான் ரிசீவ் பண்ணி எங்க தள்ளுது? அது 9ஆம் இடத்துக்கு நேரா 9ஆம் இடத்துக்கு தள்ளிடுது. உடனே 9ஆம் இடம் என்ன பண்ணுது? அப்படியே சேவிங்ஸ் சேவ் பண்ணி வச்சுக்குது. தேவை எப்ப தேவையோ அப்பப்ப எடுத்து கொடுக்கும். தசையும் மஜ்ஜையும் ஈர்க்கின்ற பகுதி 9ஆம் இடம். ஜீரண சக்தி பலவீனமாகி, இரைப்பை பலவீனமாகி, குடல் பகுதிகள், அதாவது உணவுகளினுடைய சத்துக்களை உறிஞ்சுகின்ற குடல் பகுதிகள், சத்து உறிஞ்சான்கள் எல்லாம் பலவீனமாகி சாப்பிட முடியாது. சாப்பிட்டா அப்படியே தம் வயிற்றிலே அப்படியே இருக்கு. டைஜஸ்ட் ஆனா இது எதுக்கு வம்பு? உடம்பு ஏதாவது சிரமப்படுத்துற மாதிரி இருக்கு, சரி ஒரு இட்லி சாப்பிட்டு போறோம், இல்லாட்டி வாழைப்பழத்தை சாப்பிட்டு படுத்துறேன் என்று வயதான காலத்தில் நாம் உணவை சுருக்கிக் கொள்வோம். காரணம் 9ஆம் இடத்துல ஆற்றல், முக்கியமா தசை பகுதிகளும், முக்கியமா தசை நார் பகுதிகள். தசை என்பதை விட தசை நார் பகுதிகள் 9ஆம் இடம். தசை நார் பகுதிகள். தசைன்றது அப்படியே நீங்க புதனை வச்சுக்கலாம். தசை நார் பகுதிகள் தான் குரு. அதே போல எலும்பு மஜ்ஜைகள். இப்ப நார் பகுதினா சனியினுடைய தாக்கம் வரும். எலும்பு மஜ்ஜைன்றது செவ்வாயினுடைய தாக்கம் வரும். இது ரெண்டும் கலந்ததான் குருவினுடைய வீடான தனுசு. இந்த பக்கம் செவ்வாய், இந்த பக்கம் சனி. அதனாலதான் ஆற்றல், நம்ம உடம்பு ஸ்ட்ரென்த்தா இருக்கு, சட்டுன்னு எந்திரிக்கிறோம், ஓடுறோம், நடக்கிறோம், வேகமா போய் ஒரு காரியத்தை செய்கிறோம், ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு ஓடி போய் ட்ரெயின் ஏறுறோம், ஓடி போய் பஸ் ஏறுறோம், சட்டுன்னு ஒரு பெரிய பொருளை தூக்குகிறோம், தூக்கி எறிகிறோம், ஒரு ஆபத்தான நேரத்தில் அவர்களை காப்பாற்றுகிறோம். இதற்கான உடல் வலிமை எல்லாம் யார் தர்றானா 9ஆம் இடம் தான் தருது. இல்லைங்க என்னால தூக்க முடியாது, தயவு செய்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க என்று சொல்லுகிறோம் என்றால் அங்கே நமக்கு 9ஆம் இடம் பலவீனமாகி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். அடிக்கடி சோர்ந்து போவது, பசியற்று இருப்பது, உண்ட உணவு செரிக்காமல் இருப்பது, ஏற்கனவே சொல்லிட்டேன், சத்து பிரிவது அல்லது சத்து பிரியாமல் இருப்பது, இதெல்லாம் 9ஆம் இடத்தினுடைய பலவீனம். ஆனா முக்கியமா தேஜஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, ஜீவன். இந்த 9ஆம் இடம் பலவீனம் ஆயிடுச்சுன்னா என்ன, மரணக்கலைன்னு சொல்லுவாங்க. இறக்க போகின்ற தருவாயில் சில நாட்களிலேயே அந்த மரணக்கலை வந்துடும் தோற்றத்துல. சாம்பல் பூத்த நிலை, ஜீவன் இல்லாத நிலை. என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க, பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு, போய் நீங்க என்னன்னு பாருங்க, உடம்ப பாருங்க. காரணம்னா 9ஆம் இடம் பலவீனம் ஆயிடுச்சு. அது மரணத்தை மிக விரைவாக கொண்டு வரப்போகுது.